மஞ்சுமல் பாய்ஸ் கேரளாவில் பெரிய வசூல் எடுத்ததை விட நேற்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட இயக்கத்தில் வந்த ஜோஷுவா இமைப்போல் காக்க 2 நாளில் இந்த படம் எவ்வளோ வசூல், அப்புறம் போர் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் வந்திருக்கு, அந்த படம் 2 நாளில் இது வரையும் எவ்வளோ வசூல், அப்புறம் தமிழ் படங்களில் லவ்வர் அப்புறம் சைரன் இந்த படங்கள்லாம் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் மலையாளத்தில் பிரேமலு பிரம்மயுகம் அந்த 2 படங்களோட வசூலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. நேற்று பிரேமலு ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா அந்த ஹிந்தி படமுமே தொடர்ந்து ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா படங்களோட வசூலையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார், ஹலோ பிரதர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம், அது தமிழ் டப்பிங்லேயும் வந்திருக்கு. 1994ஆம் ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிச்சு. அந்த படத்தோட வசூல் பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சோமா, அதுக்கான ஆன்சரை இப்போ பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, அஜித் விக்ரம் சேர்ந்து நடித்த உல்லாசம் படம் தான். அதில் சோலாரே சோச்சோலாரே அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தும் மகேஸ்வரியும் ஒரு பாட்டுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு தான் நேற்று நம்ம வச்ச ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜெயராமன், நாகராஜ், தீனா, டிஜே மேக்ஸ், முத்துக்குமாரன், அப்புறம் விவேகானந்தர் விவேக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. இந்த வீடியோக்கு இப்போவே லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதுலேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயுமே நிறையா அப்டேட்டு நிறையா வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். டியூன் 2 அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3,58,00,000, வேர்ல்டு வைடு $20.2 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 6,32,00,000, வேர்ல்டு வைடு $32.6 மில்லியன். இது வந்து 271 கோடி வருது. ஸோ Day 1 ப்ரிவ்யூ ஷோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த Day 2 வந்து அதிகமாக இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்தா கூட அதோட இது Day 2 டபுள் மடங்கு கிட்டேயே வருது. அது இந்தியாவிலையும் சரி உலகம் முழுக்கவும் நல்ல வசூல் வந்திருக்கு. அப்புறம் தேரி பாத்தோன் மெயின் ஐசா உல்ஜா ஜியா அந்த படத்தோட Day 22 இந்தியாவில் வந்து 1,38,00,000, வேர்ல்டு வைடு 1,63,00,000. இந்தியா முழுக்க 93,84,00,000, வேர்ல்டு வைடு 131,58,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கிராக் அப்படிங்கிற படம், அந்த படத்தோட Day 9 31,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 34,00,000, 16,92,00,000 தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க ஒரு தோல்வி படமாகவே அமையுது. அப்புறம் ஆர்டிக்கல் 370 அந்த படத்தோட Day 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 4,85,00,000, வேர்ல்டு வைடு 5,79,00,000, 46,06,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 56,22,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் ஆல்ரெடி ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கு. ஊரு பேரு பைரவ கோணா அந்த படத்தோட Day 16 ஆந்திரா தெலுங்கானாவில் 27,00,000, வேர்ல்டு வைடு 29,00,000. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 18,07,00,000, வேர்ல்டு வைடு 23,29,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. அப்புறம் ஆப்ரேஷன் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு படம் Day 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 1,47,00,000, வேர்ல்டு வைடு 1,89,00,000, 3,71,00,000 டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 5,37,00,000. ஸோ Day 1 கம்பேர் பண்ணும்போது Day 2 கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த படம் வந்து ஒரு 20 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த படம் ஒரு 40 கோடி வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஆனால் 2 நாள் ஒரு சுமாரான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. அதுவும் செகண்ட் டே ரொம்ப சுமாரான கலெக்ஷன். பிரம்மயுகம் அந்த படத்தோட Day 17 கேரளாவில் 68,00,000, வேர்ல்டு வைடு 94,00,000, 25,94,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 54,51,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பர் ஹிட் படமாகவே அமைஞ்சிருக்கு. அப்புறம் பிரேமலு 23வது நாள் வசூல் கேரளாவில் 1,78,00,000, வேர்ல்டு வைடு 2,23,00,000, 48,69,00,000 கேரளாலையும், வேர்ல்டு வைடு 74,56,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படத்தோட Day 10 கலெக்ஷன் கேரளாவில் 3,87,00,000, தமிழ்நாட்டில் 4,07,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 11,05,00,000 மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்காங்க. நேற்று 10வது நாள். ஸோ அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி போகிறதுனா இப்படி தான். இந்த படம் Day 1
டே 1 இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது 30 ஷோவோ என்னமோ தான் வந்தது. அப்புறம் நான் வந்து ரீசெண்டாக சில நாட்களுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது 50 ஷோ தான் ஓடுது, ஆனால் பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு, 50 லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஷோ கிட்ட இருந்தது. இப்போ 1000க்கும் மேலே ஷோ வந்து தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கு, எல்லாமே ஹவுஸ்ஃபுல். சத்தியமாக இந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலங்க, அதாங்க உண்மை. நேற்று 65% தமிழ்நாட்டில் புக் ஆகிருக்கு இந்த படங்கள் எல்லாமே. ஸோ ஆக்குபன்சியோட 65% ஆக்குபன்சியோட இந்த படம் வந்து நேற்று ரன் ஆகிருக்கு 4,07,00,000. அப்புறம் கேரளாவில் இந்த படம் டோட்டலாக 38,49,00,000. தமிழ்நாட்டில் இதுவரையும் 9,27,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் செய்ய மறந்த தமிழ்நாட்டு வசூலை ஒரு மலையாள படம் செஞ்சுருக்கு, அதுதான் உண்மை. இதுவரையும் 72,01,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றிங்க, மிகப்பெரிய வெற்றி. ஸோ ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். லவ்வர் 23வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 8 லட்சம். இதுவரையும் தமிழ்நாட்டில் 8,23,00,000, வேர்ல்டு வைடு 9,21,00,000. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள்லேயே ஓரளவுக்கு டீசெண்டான வசூல் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு ஓகே. பிப்ரவரியில் வந்த படங்கள்லேயே தமிழ் படங்கள்லேயே ஓரளவுக்கு பெட்டராக ஓடிக்கிட்டு இருக்க படம் லவ்வர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சைரன் அந்த படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 14,30,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 16,87,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் அதோ முகம் அப்படிங்கிற படம் பாக்ஸ் ஆஃபீஸ் டே 2 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 15 லட்சம். டே 1 விட டே 2 பெட்டராக இருக்குது, ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லை. இந்த படங்கள்லாம் கண்டிப்பாக கோடிகளில் வசூல் பண்ணணும். அதாவது நான் சொல்கிறது ஒவ்வொரு நாளுமே கோடிகளில் வசூல் பண்ணணும்னு சொல்ல, டோட்டல் கலெக்ஷன் கோடிகளில் வரணும். அது வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அப்புறம் சத்தமின்றி முத்தம் தான் இந்த படத்தோட டே 2 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 வந்து 4 லட்சம். ஸோ டோட்டலாக 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே கண்டிப்பாக ஒரு 2 கோடி 2.5 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் போர் அப்படிங்கிற படம் டே 2 18 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 25 லட்சம். தமிழ்நாட்டில் 35 லட்சம் டோட்டலாக 2 நாளில், வேர்ல்டு வைடு 47 லட்சம். ஸோ 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஜோஷுவா இமைப்போல் காக்க, ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட படம், வருண் அவர்களோட பயங்கர ஆக்ஷன் பேக்கில் வந்த ஒரு படம். இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1ஓட கம்மி. 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ 89 லட்சம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களோட படமும் வந்திருக்கு, இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி அவர்களோட படமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த படமுமே பெரிய வசூல் எடுக்கலை. இதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து வேலை இருக்குது, எல்லோரும் படிக்க போயிட்டாங்க, எல்லோரும் எக்ஸாம் எழுத போயிட்டாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் தான் இந்த 4 கோடி வசூல் பண்ணியிருக்கு மஞ்சுமல் பாய்ஸு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய வசூல் எடுக்குது. ஒரு மலையாள படம் இப்படி வசூல் எடுக்குதுன்னா ஒன்றே ஒன்று தான், கண்டென்ட் மேட்டர்ஸ். ஸோ ஒரு கண்டென்ட்டாக ஒரு ஃபுல் பேக்கேஜாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இதில் எக்ஸ்ட்ராவாக குணாவும் கமல் அந்த பாட்டு அன்போடு காதலன் இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுதான் தமிழ்நாட்டில் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இந்த கண்டென்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னல, இந்த கண்டென்ட் தான் விஷயம். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பெரிய ஹீரோவை வந்து ஒரு இதுவாக பூசி கொடுத்தாலுமே அது வந்து ரொம்ப நாள் தாங்காது. ஒரு 2-3 நாளில் அது கிராக் விட்டு வெடிச்சிடும். ஸோ அந்த மொத்த பந்துமே கண்டென்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அது தாங்கும். அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மஞ்சுமல் பாய்ஸ் இருந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக ரீசெண்டாக வந்த தமிழ் படங்கள் எல்லாத்துக்கும் தோல்விக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டென்ட் அவ்வளோ பெருசாக நம்ம ரசிக்கிற அளவுக்கு, நம்மளை ரசிக்க வைக்கிற அளவுக்கு, நம்மளை வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு இந்த படங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஹலோ பிரதர். ஸோ நாகார்ஜுன் அவர்களோட படம். ஒரு பக்கம் வந்து சௌந்தர்யா, இன்னொரு பக்கம் வந்து ரம்யா கிருஷ்ணன். ஸோ டபுள் ஹீரோயின். இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னென்னா 1994 ரிலீஸ் ஆன தெலுங்கு படத்துலேயே அதிக வசூல் திரைப்படம் இதுதான். அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம். இந்த படம் எவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு 2.5 கோடி, 15 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். ஃபுட்ஃபால் வந்து 2 கோடியே 3 லட்சம் பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்க. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 8 கோடியே 15 லட்சம். ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ அந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது தெலுங்கு மூவிஸில். அது மட்டும் இல்லாமல் தமிழில் கூட இந்த படம் டப்பிங் பண்ணி இங்கே கூட ஓரளவுக்கு சூப்பராக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்ச படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.